அன்பானவர்களே, தமிழகத்தில் தலைசிறந்த வீரர்கள் தன்னலமின்றி இந்த நாட்டிற்கு எத்துணை தியாகம் செய்து தன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது நமக்கு புரியப் போகிறது, புரிந்து கொள்ளப் போகிறோம். ஏதோ பிறந்தோம், படித்தோம், உண்டோம், வயிறு வளர்த்தோம், முடிந்தவரை பிறரை பற்றி விமர்சனம் செய்தோம், வளர்ந்தோம், மாண்டோம் என்றில்லாமல் எத்துணை நாட்டு பற்றோடு சுயநலமே இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்த வரலாற்று நாயகர்களை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாய்ப்பினை அளித்த அற்புதமான இந்த சேனலில் நீங்கள் எல்லாம் கேட்க இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, மருது சகோதரர்கள், சின்ன மருது, பெரிய மருது, அந்த மருது சகோதரர்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்று பாரதி முழங்கிய காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நாடு அடிமைப்படுவதற்கு ஆரம்பிக்கின்ற போதே அஞ்சாமல் குரல் கொடுத்த தமிழ் வீரர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆம், சிறு குறிப்பாய் தமிழகத்தை புரிந்து கொள்வோம். அருவருப்பாயிருக்கும் தான், அன்றும் காட்டிக் கொடுக்கும் சிறு மதியாளர்கள் உண்டு என்பதால். பிளவுபட்டு கிடந்த நாம் உளவு பார்க்க வந்தவர்களால் உதைப்பட்டு கிடந்த கதை பார்ப்போம். உதைப்பட்டு கிடந்தாலும் சுதந்திர விதை ஊன்றிய வீரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துறை காலத்தில். வேறொரு புறம் வீரத்தை களத்தில் காட்டிய பெரிய மருது, சின்ன மருது இதயத்தால் வெகுண்டார்கள். ஆங்கிலேயனை எதிர்த்தார்கள். ஆனாலும் காட்டிக் கொடுக்கும் கயவர்களால் வீரபாண்டியனும் சரி, பெரிய மருதும் சரி ஒரே முடிவை சந்தித்தார்கள். அவர்களின் வரலாற்றை ஆராய்வோம், மனதால் தெளிவடைவோம். இன்றும் நாட்டில் அரசியல் நிலையில் ஏதேனும் மாற்றம் உண்டா என்று நாம் மனத்தால் பிரித்தாள்வோம். நன்றாக புரிந்து கொள்வோம். முத்துவடுகநாதனும் மருது பாண்டியர்களும். 1750 சசிவர்ண தேவர் இறந்தபின் அவரின் மகன் முத்துவடுகநாத பெரியவுடைய தேவர் அரியணை ஏறினார். சிவகங்கை சீமை இவரது ஆட்சிக்கு உட்பட்டதாயிற்று. அதே சமயம் 1772 இருந்து 8 ஆண்டுகள் மறவர் நாடு ஆற்காட்டு நவாப் நிர்வாகத்தில் இருந்தது. இந்த ஆற்காட்டு நவாப் 1750 சிவகங்கையை தாக்கி முத்துவடுகநாத பெரியவுடைய தேவரை போர்க்களத்திலேயே வென்றார், கொன்றார். அவரது மனைவி வேலுநாச்சியாரும் ஒரே மகளான வெள்ளச்சியும் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவானார்கள். முத்துவடுகநாதனிடம் பணியாற்றிய பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். ஆதாரம் தமிழ்நாட்டு வரலாறு ஆ. ராமசாமி. ஐதர் அலியின் உதவியை பெற்று சிவகங்கையை வேலுநாச்சியாரை அரியணையில் அமர்த்தினார். ஆனால் இதற்கு முன் நம் நாட்டின் தமிழகத்தில் நிலை என்ன? எப்போது அடிமைப்படுத்தப்பட்டோம்? எப்படி நடந்தது? கிழக்கிந்திய கம்பெனி சூரியன் உதிக்காத நாடே இல்லை என்று ஆட்சியில் என்று பின்னாளில் மாறுதட்டிய இங்கிலாந்து அரசு வாணிபம் செய்யப் போவதாக சொல்லி தன் ஆட்சியை இந்தியாவில் பரவவிட்ட வரலாறு இப்படித்தான் இருந்தது. இங்கிலாந்து நாட்டில் 1600 நிறுவப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனி. இந்தியாவில் பல பகுதிகளில் வாணிபத்தை பெருக்கினர். 1640 சென்னையை இருப்பிடமாக வைத்து கொண்டது ஆங்கிலேயனின் கிழக்கிந்திய கம்பெனி. அதற்கு முன் தமிழகத்தின் நிலை என்ன? ஏறத்தாழ கிபி 300 வரையிலும் தமிழகம் தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்டது. கிபி 300 900 வரையிலும் பல்லவர்கள் ஆண்டார்கள். அப்போதுதான் சைவ வைணவ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி சமயம் வளர்த்தார்கள். 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூர் படையெடுத்து வந்தான். இஸ்லாமிய ஆட்சி கால் ஊன்றியது. அதே நூற்றாண்டின் பிற்பகுதியில் விஜயநகர அரசின் பிரதிநிதிகள் தோன்றினார்கள். மதுரை நாயக்கர் வம்சம் தோன்றியது. இவர்களுக்கு கீழ் பாளையக்காரர்கள் நிர்வாக அதிகாரம் செலுத்த ஆரம்பித்தார்கள். பாண்டிய நாடு மட்டும் 72 பாளைய பட்டுகளாக பிரிக்கப்பட்டது. இதனால் ஆற்காட்டு நவாப்பின் ஆட்சி தாறுமாறாக போனது. புலவுபட்டு கிடந்த நம்மை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1792 நவாப்புடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர் பெற்று அதிகாரிகளாக மாறினார்கள். மருதுபாண்டிய தோற்றம். அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள முக்குளம் கிராமத்தில் உடையார் சேர்வை
என்பவருக்கும் பொன்னாத்தாள் என்பவருக்கும் பிறந்தவர்களே பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். ஆஜானுபாகவான உடலுடன் நல்ல திடகாத்திரத்துடன் வளர்ந்தார் பெரிய மருது. அதற்கு சளைத்தவரல்ல சின்ன மருது. இருவரும் முத்துவடுகநாதரிடம் பணியாளராக இருந்தனர். அவர் இறந்ததும் 1780 ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கு முதலாம் படையெடுப்பு நடந்து ஓர் ஒப்பந்தமானது. அதன்படி சிவகங்கை சீமை மீண்டும் வேலு நாச்சியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாச்சியார் வலிமைமிக்க தலைமை தேவை என பெரிய மருதுவை திருமணம் செய்து கொண்டார். இதை விரும்பாத புதுக்கோட்டை படையினரும் ஆங்கில படையினரும் படையின் செலவிற்கு 90,000 தர வேண்டும் என கேட்டு ஆர்ப்பரித்தனர். சிவகங்கை படையினை கொண்டு எதிர்க்க முடியாத நிலையில் பணம் கொடுத்து அரசை பெரிய மருது காப்பாற்றி கொண்டார். பின் நாட்டு வளர்ச்சியில் தம்மை முழுமையும் ஈடுபடுத்தி நாட்டை வளமாக்கினார். மக்கள் வளமுடன் வாழ்வதைக் கண்டு ஆற்காட்டு நவாப் பொறாமை கொண்டான். பெரிய மருதுவும் வேலு நாச்சியாரும். சசிவர்ண தேவருக்கு பின்னர் சிவகங்கை மன்னராக அவரது மகன் முத்துவடுகநாத பெரியவுடைய தேவர் காளையர் கோவில் போரில் கும்பனியாரது உண்டினால் 25/6/1772 வீர மரணமடைந்தார். அரசி வேலுநாச்சியாரும் பிரதானி தாண்டவராய பிள்ளையும் காளையர் கோட்டையில் இருந்து தப்பித்து மைசூர் அரசு பகுதியான விருபாட்சிக்கு சென்று மைசூர் மன்னர் ஹைதர் அலி பஹ்ரூர் தஞ்சம் வழங்கி ஆதரித்தார்கள். படை வழங்கி உதவி செய்வதாகவும் வாக்களித்தார்கள். ஆனால் பிரதானி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதால் அரசியல் அந்தரங்க பணியாளர்களான மருது சகோதரர்கள் ஹைதர் அலியின் படைகளுடன் 1780 கிபியில் ஆற்காட்டு நவாப்பை தோற்கடித்து ஒப்பந்தம் செய்து கொண்டு வேலு நாச்சியாரை அரசியாக்கினார். நாளடைவில் விதவையான ராணி வேலு நாச்சியாருக்கும் வெள்ளை மருதுவுக்கும் ஏற்பட்ட நெருக்கமான உறவு சிவகங்கை அரசியலில் விபரீதம் ஏற்படுத்தியது. அரசியாரது பலவீனத்தை பயன்படுத்தி மருது சகோதரர்கள் ஆட்சியாளர்களாக இயங்கினர். மறவரின மக்களிடம் மனக்கொதிப்பை ஏற்படுத்தியது. அண்டை நாடான பெரிய மறவர் சீமையின் சேதுபதி மன்னருக்கு மருது சகோதரர்களது நடவடிக்கைகள் அதிர்ச்சி அளித்தன. மருது சகோதரர்களின் செல்வாக்கு மக்களிடம் அதிகமானது. அரசியார் புறக்கணிக்கப்பட்டார். பிரதானி சின்ன மருதுவின் அடாவடியான நடவடிக்கையை அடக்கி தமது வரம்பை உறுதிப்படுத்த முயன்றார் அரசியார். அரசியாரின் ஆதரவாளர்களும் ஆற்காட்டு நவாப்பின் படைகளுடன் சேர்ந்து மருது சகோதரர்களின் ஆதரவாளர்களுக்கும் போர் ஏற்பட்டு மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டைக்கும் காளையர் கோவிலுக்கும் சிதறி ஓடினர். பின் மீண்டும் சிவகங்கை மீது போர் தொடுத்து சிவகங்கையை மருது சகோதரர்கள் கைப்பற்றினர். இந்த இழுபறி நடந்து கொண்டே இருந்தது. சேதுபதி மன்னர் வேலுநாச்சியாரது மகள் வெள்ளச்சியை மணந்து கொள்ள முயற்சி செய்தார். ஏற்கனவே திருமணமான இவர் ஏன் இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள முன்வர வேண்டும் என மருது சகோதரர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் புரிந்து கொண்டு செயல்பட்டனர். தங்களது செல்வாக்கை குறைக்கும் முயற்சி என்பதை புரிந்து கொண்டு திருமண முயற்சியை முறியடித்தனர். இவையெல்லாம் மறவர் சமூகத்திற்கு எதிரியாக செயல்படுவதாக சேது மன்னர் கோபம் கொண்டார். இந்த நிலையில் கிபி 1792 ஆற்காட்டு நவாப் அவர்கள் கும்பனியரிடம் மறவர் சீமை நிர்வாகத்தை 3 வருடங்களுக்கு வரி வசூலிக்கும் நிர்வாகத்தை மாற்றி கொடுத்து துன்பம் தந்தார்கள். அதோடு ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான திருவாடானை வழியாக தொண்டித்துறை முகப்பாதையை சேதுபதி மன்னர் மாற்றிவிட்டார். ஆற்காட்டு நவாப்பிற்கும் செய்து அனுப்பினார். சிவகங்கை பிரதானிகளும் மறவர் சீமையின் மன்னர்களும் ஒருவர் பல தடங்கல்களை ஏற்படுத்தியும் சேதுபதி மன்னர் நேரடியாக சென்று சரி செய்தார். 1736 கிபி நாயக்கர் அரசு முடிந்து ஆற்காட்டு நவாப் ஆதிக்கம் புகுத்தப்பட்ட போதும் பூலித்தேவர் எதிர்த்து போரிட்டார். 1761 பூலித்தேவர் மறைந்தார். பின் வெள்ளையரின் ஆதிக்க வர்க்கத்தை அரும்பு பருவத்திலேயே ஒழிக்க தன்னரசு முழக்கமிட்டவர் சேதுபதி மன்னர். மகத்தான மக்கள் இயக்கமாக மாறிய போது மறவர்களை சூழ்ச்சி செய்து கலகம் செய்ய வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். சேதுபதி மன்னரின் ஆங்கிலேய எதிர்ப்பு மறவர்களின் சுயநல ஆதிக்க போராட்டத்தால் அது உள்நாட்டு கலகமாகி ஆங்கிலேயரை வரி வசூலிக்கும் நிலைக்கு ஒப்பந்தம் இடப்பட்டது. இங்கே மிக முக்கியமான ஒருவரை குறிப்பிட வேண்டும். கம்மந்தான் கான் சாஹிப் மறவர் சீமையின் பனையூரில் பிறந்தவர். கும்பனியரையும் ஆற்காட்டு நவாப்பையும் எதிர்த்தார். மதுரை சீமையை தனியாக மக்கள் பலத்துடன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என நினைத்தார். ஆனால் 16/10/1764 தூக்கிலிடப்பட்டார் நவாப் பால். 14 ஆண்டு காலம் சேதுபதி மன்னரை சிறையில் அடைத்து வைத்தனர் ஆங்கிலேயர்கள். விடுதலை போரில் சேதுபதி மன்னர் டாக்டர் SM கமால். பதிவு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். ஆதாரம்
இவரின் ஆராய்ச்சிப்படி மருது பாண்டியர்கள் தங்கள் ஆட்சியின் ஆர்வத்தாலும் சூழ்ச்சியாலும் பல கெடுபிடிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து சிவகங்கை சீமையை ஆண்டதாகவும் பின் ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டதாகவும் சொல்லுகிறார். ஆங்கிலேயரின் இறுதிப்படை எடுப்பும் சுதந்திர பிரகடனமும். பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர்கள் ஆட்டிப்படைத்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனை அடக்கி தூக்கிலிட்டனர். ஓமத்துரையை தீவிரமாக மதுரையின் சுற்றுப்புறங்களை வென்று வந்தார். ஆத்திரமுற்ற ரகுநாத தொண்டைமான் சின்னமருது புரட்சி தீவிரமாக செய்வதாக எட்வர்ட் கிளைக்கு கடிதம் எழுதினார். மருது பாண்டியர்கள் 1801 ஜூன் மாதம் 10ஆம் நாள் தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றின் புகழ்மிக்க திருச்சி சுதந்திர அறிக்கையை திருவரங்கம் கோவிலில் வெளியிட்டனர். அதில் சாதி இன வேறுபாடின்றி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மன்னர்கள் அனைவரும் தீவிரமாக இறங்குங்கள், ஆங்கிலேயரை விரட்டி விடலாம் என்றிருந்தது. ஆதாரம் மருது பாண்டியர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும், டாக்டர் சுவாமிநாதன். இந்த வீர முழக்கம்தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அறிக்கை என டாக்டர் கே ராஜியப்பன் மதிப்பிடுகிறார். மருது பாண்டியர்கள் ஊமைத்துறையுடன் சேர்ந்து விருப்பாட்சியை கைப்பற்றி ஆங்கிலேயரை விரட்டினர். 630 படைவீரர்கள் ஊமைத்துறையுடன் இருந்தார்கள். பின் 4000 படைவீரர்கள் ஊமைத்துறைக்கு உதவினார்கள். இருந்தும் இங்கிலாந்து படை வரவழைக்கப்பட்டு பத்தலக்குண்டில் ஊமைத்துறையை பிடித்தனர். சோழபுரத்து போரில் மருது பாண்டியர் பிடிபட்டனர். சோழபுரத்து போரில் சின்னமருதுவும் பிடிபட்டார். சுமார் 300 பேர் ஆங்கிலேயரால் பிடிக்கப்பட்டனர். இது நடைபெற்ற காரணம் தஞ்சை மன்னரும் புதுக்கோட்டை மன்னரும் ஆங்கிலேயருக்கு சாதகமாக செயல்பட்டனர். காளையர் கோவிலில் இருக்கும் படை வீரர்களுக்கு தொண்டி வழியாக வரும் உணவு மற்றும் அனைத்து உதவிகளும் நிறுத்தப்பட்டது. அதனால் மிகவும் சோர்ந்த மருது வீரர்கள் சிங்கமுனரி காடுகளில் மறைந்தனர். ஓடியவர்களின் குடும்பங்களை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார் தொண்டைமான். நம்மை சார்ந்தவர்களை எதிர்க்கவும் அவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தண்டனை பெற்ற வீரர்களும் ஏராளம். ஆங்கிலேயரை எதிர்க்க மருது சகோதரர்கள் மட்டுமல்ல, அநேகம் பேர் அதே காலத்தில் தோன்றினர். முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டியவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துரை, சித்திரங்குடி மயிலப்பன், சிவகங்கை மருது சகோதரர்கள், மீனங்குடி முத்துக்கருப்ப தேவர், தேவதாளப்பட்டி பூசாரி நாயக்கர், விருப்பாட்சி கோபால நாயக்கர், பழனி புத்து சேர்வைக்காரர், காடல்குடி நாயக்கர், குளத்தூர் நாகராச மணியக்காரர் போன்றவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தவர்கள். மருது பாண்டியர்களின் நற்செயல்கள். காளையர் கோவிலில் மிக உயர்ந்த கோபுரத்தை கட்ட ஏற்பாடு செய்தார்கள். மீனாட்சி கோவிலுக்கு ஆவியூர் கிராமத்தை மானியமாக அளித்தார்கள். 2 திருவாட்சி தீபங்களை வழங்கினர். குன்றக்குடியில் கோயில் கட்டினர். சிவகங்கையில் சுப்பிரமணிய கோயிலை கட்டினர். மானூரில் சுப்பிரமணியர் கோயிலும், நரிக்குடியில் ஒரு மசூதியும், சருகாணியில் ஒரு மாதா கோயிலும் கட்டுவித்து சமய சகிப்புத்தன்மையை வழிபடுத்தினர். திருச்சுழியில் சில மண்டபங்களை கட்டினர். தமிழ்ச்சேவை. சர்க்கரைப்புறவர் குமாரர் சாத்துப்புறவர் இவரது அவையில் ஆதரவு பெற்று இருந்தார். இவரது அவையில் 21 தமிழ் புலவர்கள் தமிழ் வளர்த்தனர். இறுதி அறிக்கை. 1801 4000 படைவீரர்கள் ஊமைத்துறைக்கு உதவி புரிவதிலும் திண்டுக்கல்லில் ஊமைத்துறை தோற்று ஓடினார். ஆனால் வத்தலக்குண்டில் பிடிபட்டார். சோழபுரத்து போரில் மருது பாண்டியர் பிடிபட்டார். சின்னமருதுவும் பிடிபட்டார். அவர்களுடன் சுமார் 300 பேர்கள் பிடிபட்டனர். அனைவரும் கழுமரங்களில் ஏற்றப்பட்டனர். பெரிய மருது, சின்னமருது, செல்வத்தம்பி, முத்துக்கருப்பன் போன்றவர்களுடன் இன்னும் பல பேர்களை 1801 அக்டோபர் 24ஆம் நாள் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். செவந்தையாவும் ஊமைத்துறையும் 1801ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் நாள் பாஞ்சாலங்குறிச்சியில் கழுமரத்தில் ஏற்றப்பட்டனர். இப்போராட்டத்துடன் பாளைய முறை ஒழிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது. முடிவுரை. மருது சகோதரர்களின் வாழ்க்கை போராட்டமாகவே அமைந்தது. ஊமைத்துறையை அடைக்கலம் வைத்தது முதல் தங்கள் ஆட்சியை பிடித்து வைத்துக் கொள்ள போராட வேண்டி வந்தது. பின் நம் நாட்டு ஆட்சியாளர்களையே எதிர்க்க வேண்டியுள்ளது. சேதுபதி மன்னர், பாளையக்காரர்கள், ஆர்காட் நவாப், தொண்டைமான் போன்றவர்களின் பகையை எதிர்த்து ஓடி ஒடிய வேண்டி வந்தது. இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு இடம் தருகிறார்களே என ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டி வந்தது. இதில் சேதுபதி மன்னர் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர். ஆனால் மருது சகோதரர்களையும் எதிர்க்க வேண்டி வந்தது. இப்படி பல போராட்டங்களை கடைசி வரை போராடிய மருது சகோதரர்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சியாளர்கள் 2 விதமாக குறிக்கிறார்கள். ஒன்று, பணியாளனாக இருந்த மருது சகோதரர்கள் பெரிய மருது வேலு நாச்சியாரை மணந்து கொண்டு ஆட்சியை பிடிக்கிறார்.
இதை விரும்பாத சேதுபதி மன்னர் முதல் பாளையக்காரர்கள் எதிர்ப்பதால் தன் ஆட்சியை நிலைநிறுத்த போராட வேண்டி வந்தது. அதே சமயம் ஆங்கிலேயரால் துரத்தப்பட்ட ஓமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அவர்களின் விரோதத்தையும் பெற வேண்டியானது. வேறு வழியின்றி கடைசி வரை போராடி தொண்டைமானால் பிடித்து கொடுக்கப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட்டனர். 2. விதவையான வேலுநாச்சியாருக்கு துணையாக இருந்த பெரியமருது வேலுநாச்சியாரின் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டு ஆட்சி புரிய வந்தார். உள்நாட்டிலேயே பாளையக்காரர்களால் கலகம் இருந்ததால் அதை அடக்க வேண்டி வந்தது. அதே சமயம் ஆற்காட்டு நவாப் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக ஒப்பந்தம் போட்டு சிவகங்கையை 3 ஆண்டுகளுக்கு உரிமை கொடுத்ததால் முதல் சுதந்திர போராக அறிவிக்க வேண்டி வந்தது. பலமுறை தோற்று ஓடினாலும் ஆங்கிலேயரை நம் நாட்டுக்குள் அனுமதித்து அவருடன் ஒப்பந்தமும் போட்டுக்கொண்ட நவாப் முதல் ஆங்கிலேயரை துரத்த வேண்டும் என்ற வெறியோடு கடைசி வரை போராடிய மருது சகோதரர்களை தூக்கிலிட்டனர். 2 விதமான கருத்துக்கள் நமக்கு தெரிந்தாலும் வீரத்துடன் போர் புரிந்த இவர்களை வணங்காமல் இருக்க முடியாது. இந்த ஆராய்ச்சியில் இவர்களை பற்றி மிக சுருக்கமாகவும் சில செய்திகளை மட்டுமே நான் தந்திருக்கிறேன். எனது கட்டுரைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஆதார புத்தகங்களும் ஆதாரங்களையும் கீழே கொடுத்திருக்கிறேன். இவர்களை போன்றவர்கள் இன்னும் பலர் சுதந்திர கண்களுக்கு தெரியாமலே இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்ந்து நாம் வணங்குவோம். சுதந்திர போராட்டத்தில் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த நாட்டை ஆங்கிலேயனை விரட்டுவதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றும் நாம் அடிமையாகத்தான் இருக்கிறோமா என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்டுரையில் காட்டப்பட்ட எண்களின் ஆதாரங்கள் நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட புத்தகங்களை சுருக்கமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக வரலாறும் பண்பாடும் டாக்டர் ஏ. சுவாமிநாதன். தமிழக வரலாறும் பண்பாடும் டாக்டர் ஏ. சுவாமிநாதன், பக்கம் 315. மிலிட்ரி கவுண்டர் கிராசஸ் பவுண்டன்ஸ்.